நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சோளத்தில் குழி பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். நான் மசாலா குழி பணியாரங்க. நான் 200 கிராம் சோளம் எடுத்துருக்கேங்க. 200 கிராம் சோளம்னா 50 கிராம் உளுந்து எடுத்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயங்க. நல்லா 2-3 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் மத்தியானம் ஊற வச்சுட்டா ஒரு 6 மணிக்கு மேலே அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா கரைச்சி நைட்டு அப்படியே வெளியிலே வச்சிடலாங்க. காலையில் எழுந்தோடனே நல்லா புளிச்சு நல்லா பஃப்னு உப்பி வந்திருக்குங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு சொல்லிட்டு தாளித்த குழி பணியாரம் சூப்பராக இருக்குங்க. நல்லா குழி பணியாரம் சட்டியில் வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு போட்டு எடுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து பஃப்னு வருங்க. பாருங்கள் நல்லா உபரி ஆகிருக்கு. மாவு புளிக்கவே நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே நம்ம தோசை குழி பணியாரம்